அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலயமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம சிலப்பதிகாரத்துடைய முதல் நிகழ்வை பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார் என்று கேட்டால் உடனே எல்லாரும் இளங்கோவடிகள்னு சொல்லிடுவோம் இல்லையா? ஆனால் யார் இந்த இளங்கோவடிகள்? எதற்காக இதனை இயற்றினார்? எந்த சூழ்நிலையில் அவருக்கு இந்த காப்பியம் படைக்கணும்னு தோணுச்சு? இந்த கேள்விகளோட இந்த கதையை கேட்கலாமா? சேர மன்னன் இமயவரம்பன் சோழ இளவரசி நற்றோணைக்கு மகனாக பிறந்தவர் இளங்கோ. இவருடைய மூத்த அண்ணனின் பெயர் செங்குட்டுவன். ஒருமுறை சேர மன்னன் அரண்மனைக்கு ஒரு நிமித்தர் வந்தார். அவர் இளவரசர்கள் இருவரையும் உற்று நோக்கி, மூத்தவரை விட இளையவருக்கே அரச ஆளும் தகுதியும் அரச யோகமும் அதிகமாக உள்ளது என்று கூறுகிறார். அந்த காலத்துல மூத்த மகனே அரசனாவது மரபு இல்லையா? ஆனா ஜோதிடர் இப்படி சொன்னதை கேட்டவுடன் அண்ணன் செங்குட்டுவனின் முகம் வாடியது. தம்பி மன்னனாக போகிறான் என்ற எண்ணம் அவருக்கு சிறிது மன வருத்தத்தை தந்தது. தனது அண்ணனின் முகவாட்டத்தை கண்ட இளங்கோ மனதிற்குள் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். தனது அண்ணனின் உரிமையை தான் பறிக்க மாட்டேன் என்று உறுதி பூண்டார். ஜோதிடரின் கணிப்பை பொய்யாக்க விரும்பிய அவர் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை செய்தார். உடனடியாக அரச சபையிலேயே தனது இளவரசர் கோலத்தை கலைத்தார். முடிசூடும் உரிமையை துறந்து துறவரம் மேற்கொண்டார். நான் உலகாலும் மன்னனாக இருக்க மாட்டேன், தமிழை ஆளும் துறவியாக இருப்பேன் என்று கூறி குணாவாயில் கோட்டம் என்ற இடத்திற்கு சென்று தவம் இருக்க தொடங்கினார். அவர் இளவரசராக இருந்து துறவியானதால் இளங்கோவடிகள் என்று அழைக்கப்பட்டார். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றுவதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த சுவாரஸ்யமான சந்திப்பு இதோ. சேரன் செங்குட்டுவன் தனது தம்பி இளங்கோவடிகள் மற்றும் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்ற புலவருடன் வஞ்சி மாநகருக்கு மனைவனம் காண செல்கிறார்கள். இப்போ இருக்கிற முல்லை பெரியாறு இதற்கு முன்னால் பேரியாறு என்று கூறுவர். அதன் ஓரமாக இருந்த ஒரு மலைத்தொடர். இரவு பொழுது கூட்டமாக மக்கள் கூடி சுள்ளிகள் ஒன்று சேர்த்து தீபந்தம் ஏற்றி மக்கள் ஒன்று சேர்ந்து குரவை கூத்தில் ஈடுபட்டனர். குரவை கூத்து என்பது அக்காலத்தில் இருந்த ஒரு கூத்து வடிவம். போருக்கு புறப்படும் பொழுது தங்களுக்கு இன்னும் தைரியம் வேண்டும் என்றாலோ அல்லது நாட்டுக்கு ஏதாவது தீங்கு வரப்போகிறது என்ற பயம் வந்தாலோ இல்லை சாதாரணமாக இருக்கிற ஒரு பொழுதிலும் இந்த கூத்து நடக்கும். குரவை கூத்து என்பது 2 பேராக கைகோர்த்து ஒரு பாடல் பாடிக்கொண்டு இருப்பது வழக்கம். அந்த பாடல் மன்னனை பற்றியோ அவ்வூரில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றியோ இருக்கும். இந்த குரவை கூத்தை தூரத்தில் இருந்து இளங்கோவடிகளும் சேரன் செங்குட்டுவனும் பார்க்கிறார்கள். இவர்கள் இருவரும் பார்ப்பதை மலைவாழ் மக்கள் கண்டு அங்கு ஓடி வந்து, மன்னா, ஒரு வேங்கை மரத்தின் அடியில் ஒரு பெண் ஒற்றை முலையை இழந்த நிலையில் மிகு துயரத்துடன் இருந்தாள். அப்போது வானுலகில் இருந்து தேவர்கள் வந்து அவளை அழைத்து சென்றனர். இதை கண்டு நாங்கள் வியப்படைந்தோம் என்று கூறினர். இதனை கேட்ட சீத்தலை சாத்தனார், மன்னா, இந்த பெண்ணின் வரலாறு எனக்கு தெரியும் என்று கூறி மதுரையில் நடந்த கண்ணகியின் முழு கதையையும் விவரித்தார். அப்போது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை பார்த்து, அடிகளே, இந்த வரலாற்றை நீங்களே ஒரு காப்பியமாக படையுங்கள் என்று கூறி வேண்டிக் கொண்டார். இப்படித்தான் இளங்கோவடிகள் ஒரு துறவியாக இருந்தும் உலகியல் வாழ்வின் பெரும் காவியமான சிலப்பதிகாரத்தை எழுதினார். சிலப்பதிகாரம் உருவான கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த புதன்கிழமையில உங்கள் தாமரையின் குரலில். நன்றி, வணக்கம்.